ரோட்டில் நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது யாராவது வந்து நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணால் ஒரு சிலர் வந்து நம்ம 1-2 பேர் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க. ஆனால் அந்த பிரச்சனை பண்ணுற ஆள் வந்து ஒரு கத்தி தூக்கி காமிச்சாருன்னா வந்து அந்த 1-2 பேரும் வந்து ஹெல்ப் பண்ணாமல் போயிடுவாங்க பயந்து. இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் நிறைய பேர் வந்துட்டு நம்மளுக்கு பிரச்சனை வரும்போது நம்ம கூட நின்று நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாமல் நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. ஆனால் நம்ம ஏசப்பா வந்து எப்போவுமே நம்மளை விட்டு விலகவே மாட்டாருங்க. நம்மளுக்கு நன்மை செய்யணுன்னா ஆளாக வந்து நிற்கிறது அவர் மட்டும்தான். நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலோ இல்லை ஏதோ ஒரு ஆபத்துனாலோ இல்லை நம்மளுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கணும்னாலோ ஆளாக வந்து நிற்கிறது நம்ம ஏசப்பா மட்டும்தான். நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லைன்னு எரேமியா 32:40 சொல்லுதுங்க. ஆமாங்க, அதனால் சூழ்நிலையை பார்த்தோ இல்லை யாருமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலையே, யாருமே நம்ம கூட இல்லையேன்னு நினச்சி நீங்கள் கலங்காதீங்க. எப்போவுமே உங்களுக்கு வந்து நன்மை செய்யும்படி உங்களுக்கு நல்லது செய்யணும்னு ஏசப்பா உங்கள் கூட எப்போவுமே இருக்கார். அதனால் எதை குறித்தும் கலங்காமல் தைரியமாக சந்தோஷமாக விசுவாசத்தில் இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.